நம்ம ஒரு சில வசனத்தை வாசித்து நம்ம கொஞ்ச நேரம் செய்திக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். இதனால் தியானத்திற்காக தெரிந்து கொண்டிருக்கிற பகுதி மீகா தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். Book of Micah, 2nd chapter, verse 13. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பதாக கடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பதாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னிலை நடந்து போவார். ஆமாம், தலைகளை தாழ்த்தி சொல்லணும். தலைகளை தாழ்த்தி சொல்லணும். धन्यवाद के साथ स्तुति गाऊंगा यीशु मेरे खुदा, उपकार के सुमा कोटि कोटि स्तुति धन्यवाद। धन्यवाद के साथ स्तुति गाऊंगा यीशु मेरे खुदा, उपकार के सुमा कोटि कोटि स्तुति धन्यवाद। तू ही सच्चा जिंदा खुदा है, तुझ पर है भरोसा मेरा। तू ही सच्चा जिंदा खुदा है, तुझ पर है भरोसा मेरा। सेवा पूरी करके पाऊंगा प्रभु दो सारी परदा। सेवा पूरी करके पाऊंगा प्रभु दो सारी परदा। धन्यवाद के साथ स्तुति गाऊंगा यीशु मेरे खुदा, उपकार के सुमा कोटि कोटि स्तुति धन्यवाद। जिंदा खुदा परमेश्वर आपको धन्यवाद देते प्रभु जी। அன்பு ஆண்டவரே, கர்த்தாவே ஆண்டவரே, நல்ல மத்தியான நேரத்துக்காக நன்றி. கொஞ்ச நேரம் நாங்கள் ஆண்டவரை பாடல் பாட துதிக்க ஆராதிக்க சங்கீதத்தை ஆண்டவரே நாங்கள் தியானிக்க அநேக விதமான காரியங்களுக்காக ஜெபிக்க அடியாருக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. இதோ இந்த நேரத்தில் வசனத்துக்கு நேராக திரும்புகிறோம். கர்த்தர் ஒவ்வொரு உள்ளங்களையும் அறிந்த தேவன் ஏற்ற வார்த்தைகளை கொடுத்து நீரை ஆசீர்வதிங்கப்பா. இருக்கிற வந்திருக்கிற ஜனங்களுக்கு நல்ல ஒரு மேய்ச்சலில் நாங்கள் கிடைக்கும்படி உதவி செய்யப்பா. கர்த்தரை மேய்ப்பராயிருக்கிறார் நான் தாழ்ச்சியதையே என்ற வேத வசனத்தின் பிரகாரம் பாரத்தோடு தாகத்தோடு வறட்சியோடு இயக்கத்தோடு பாரத்தோடு சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருத்தரோடு இந்த பேசுங்கப்பா. சமூகத்தில் வந்தவர்களை ஒருபோதும் வெறுமையாய் அனுப்புகிறவரால ஏற்ற வார்த்தைகளை நீங்கள் அனுப்புங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாகட்டும். இந்த நாளிலே கூடி வந்திருக்கிறாங்க உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக இயேசுவின் நாமத்தினாலே நல்வாழ்த்துக்கள். இந்த நாளுடைய செய்தியுடைய தலைப்பு தடைகள் அல்லது தடைகளை நீக்குகிறவர் என்று சொல், ஆப்ஸ்டிகல்ஸ். தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த நாட்கள்ல அநேக விதமான தடைகள் வாழ்க்கையில காணப்படுகிறது. குடும்பத்துல தடைகள் காணப்படுகிறது,
வியாபாரத்தில் தடைகள் காணப்படுகிறது, பைனான்சியல் தடை காணப்படுகிறது, ஒரு ப்ரொபோஷன்ல ஒரு தடை காணப்படுகிறது, அநேக விதமான காரியங்கள தடை தடை தடை. இந்த தடைகள் எல்லாம் தாண்டி ஜனங்கள் போகிறதுக்குள்ள ரொம்ப சோர்ந்து போகிறாங்க, ரொம்ப அசந்து போகிறாங்க. அநேக பேருடைய ஜீவனே கடந்து போய் ஒரு பாடம் வந்து தாண்டதுக்குள்ள அடுத்த லெவல்ல போய் ரீச் ஆகிறதுக்குள்ள என்ன செய்யுது, அநேக பேருடைய ஜீவன் கூட போயிடும். ஆகையால் இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். How to break all the yokes. எப்படி எல்லா நுகங்களை நம்ம முறிக்க முடியும், எப்படி தடைகளை உடைக்க முடியும், how to overcome all the obstacles, எப்படி நம்ம எல்லா தடைகளை வந்து நம்ம ஓவர்டேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த நாளிலே உங்கள் மத்தியில ஆவியானவர் பேச விரும்புகிறார். இந்த வார்த்தை தான் தேவன் என்னுடைய உள்ளத்துல ஆண்டவர் வந்து கொடுத்தார். பிரியமானவர்களே, ஆகையால எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் தடைகள் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி பாருங்க. தடைகள் ஏன் வருகிறது சொல்லி நம்ம பார்க்கிறோம். தடைகள் நம்மை சோதிக்க வருகிறது, நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க வருகிறது, தேவனுடைய நாமம் மகிமைப்பட வருகிறது என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆகையால நம்மை சோதிக்கும்படிக்கு என்ன செய்து அந்த தடைகள் வருகிறது. இரண்டாவது, விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும்படி இந்த தடைகள் வருகிறது. அதே போல தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படிக்கும் சில நேரத்தில் தடைகள் வருகிறது. இன்னொன்று, நம் பாவத்தினாலும் நமக்கு தடை ஏற்படுகிறது. சாத்தானும் சில நேரங்களில் தடை ஏற்படுத்துகிறார். சில நேரத்தில் மனிதனுடைய எரிச்சல்கள், பொறாமைகள் நமக்கு அந்த தடையை உண்டு பண்ணுகிறது. ஆகவே எதனால் தடை ஏற்படுகிறது என்று கண்டறிந்து நாம் என்ன செய்யணும், அவர்களை முறியடிக்க வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. இதனால உங்கள் மத்தியில 5 விதமான தடைகளை குறித்து உங்கள் மத்தியில வைக்க நான் ஆசைப்படுகிறேன். முதலாவது பார்க்கும்போது முன்னேற்றத்திற்கான தடை. ஒவ்வொருத்தரும் பார்க்கும்போது தன்னுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் அடையணும்னு சொல்லி விரும்புவாங்க. யாருமே என்னுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் அடையக்கூடாதுன்னு சொல்லி விரும்பவே மாட்டாங்க. ஊழிய பாதையில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, ஊழியத்துல முன்னேறணும், சபை நடத்துகிறவங்களுடைய சபை முன்னேறணும், அதே போல பிசினஸ் பண்றவங்களுடைய பிசினஸ்ல நாங்க முன்னேறணும், அதே போல குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும், பிள்ளைகள் இல்லாதவங்க பிள்ளைகள் வேணும் அப்படின்னு சொல்லி பல விதமான காரியங்களை பார்க்கிறோம். எல்லாமே முன்னேற்றத்தை விரும்புறங்க. இந்த உலகத்துல நாசியில சுவாசம்ல எந்த மனிதர்களோ முன்னேற்றம் எனக்கு வேண்டாம்னு சொல்லி யாருமே சொல்லவே மாட்டாங்க. அப்படி முன்னேற்றம் வந்து எல்லாருக்கும் விரும்புறோம். ஆனால் முன்னேற்றத்தை என்ன செய்கிறது, தடைகள் ஏற்படுகிறது. பிரியமானவர்களே, முதல்ல நம்ம வந்துட்டு நம்முடைய பிதாக்களுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம என்ன செய்ய போறோம், ஆரம்பிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல 430 ஆண்டுகளாக அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அடிமைத்தனம் சொன்னா இப்படி எப்படி அடிமைத்தனம் இல்ல, கொத்தடிமை. வேலை செய்வாங்க, அவங்களுக்கு சம்பளம் கிடையாது, நல்ல உடை கிடையாது, நல்ல உணவு கிடையாது, நல்ல இருப்பிடம் கிடையாது, மிருகங்களோட கேவலமாக நடத்தப்பட்டார்கள், சாட்டையினால் அடிக்கப்பட்டார்கள், கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். அவருடைய ஜீவன் அவங்களுக்கு பாரமா இருந்தது. அவருடைய உள்ளத்திலிருந்து குமரி குமரி என்ன செய்தாங்க, அழுதாங்க. ஆகினால அவங்களுடைய அந்த உள்ளத்துல இருக்கிற அந்த குமரியின் சத்தம் தேவனுடைய சமூகத்துல போய் எட்டினது. பல தலைமுறை கடந்து போச்சு, 430 ஆண்டுகள். சில பேருடைய வாழ்க்கையில நான் பார்க்கிறேன், பல தலைமுறைகள் வந்துட்டு கடந்து போயிட்டாங்க. சில காரியங்களுக்கு விடுதலையே இருக்காது, சில காரியங்களுக்கு முன்னேற்றமே கிடையாது. தலைமுறைகள் கடந்து போகும், ஆனா முன்னேற்றங்கள் காணப்படாது. அடிமைத்தனம், பாவத்தினால் அடிமைத்தனம், பொருளாதாரத்தினால் அடிமைத்தனம், பல விதமான அடிமைத்தனத்தினால கட்டப்பட்டிருப்பாங்க. ஆகையால இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்கும்போது இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அவங்க வந்துட்டு சத்தம் வந்து உள்ளத்தினுடைய அந்த குமரியின் சத்தம் கர்த்தருடைய சமூகத்துல போய் எட்டினது என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. ஆகையால தேவன் என்ன செஞ்சாரு, மோசேயை அனுப்பி அழகா இஸ்ரவேல் ஜனங்களை அந்த எகிப்திலிருந்து கொண்டு வருகிறார். பாருங்க, அடிமைத்தனத்திலிருந்து சுதந்திரத்துக்கு நேராய் வழி நடத்துகிறார். 10 விதமான வாதைகளை வந்து அந்த இடத்துல காண்பித்து எகிப்து தேசத்துல எல்லாவற்றையும் என்ன செய்யறாங்க, கொள்ளையிடுகிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்க பெரிய ஒரு பரிவாரத்தோடு புறப்பட்டு வருகிறாங்க. புறப்பட்டு வரும்போது எகிப்திலிருந்து பெரிய ஒரு விடுதலை, எகிப்திலிருந்து பெரிய ஒரு சுதந்திரம், நாங்க எல்லாவற்றிலும் ஜெயித்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க.
பாத்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன நடக்குது? விடுதலை. அவங்க ஆயிட்டாங்க. ஆனாலும் முன்னாடி வரும் பொழுது அந்த இடத்துல சிவந்த சமுத்திரம் நிற்குது. பயங்கரமா சிவந்த சமுத்திரம், கண்ணி கெட்டின தூரம் தண்ணி, கடக்க கூடாத ஒரு ஆழமாக, கடக்க கூடாத அகலமாக அந்த சிவந்த சமுத்திரம் காணப்படுச்சு. இப்பதான் ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையில இருந்து நாங்க விடுபடுட்டோம், நாங்க வெளியே வந்துட்டோம் அப்படின்னு யோசிக்கிறது அடுத்த பிரச்சனை. பயங்கர பாத்தீங்கன்னா சாத்தான் டென்ஷன் பண்றான் பயங்கரமா. பின்னாடி பார்வோன் என்ன செய்யறான்? இவங்க விடக்கூடாதுன்னு பயங்கரமா வேண்டிட்டு வருகிறான். முன்னாடி சிவந்த சமுத்திரம் என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னதாக தேவன் ஏன் சிவந்த சமுத்திரத்துக்கு நேரம் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தணும் அப்படின்னு சொன்னா, அந்த சிவந்த சமுத்திரத்துல லிவியதான் என்கிற ஒரு சர்ப்பம் இருந்தது. அது மிகவும் நீளமான ஒரு சர்ப்பம், மிகவும் பெரியதான ஒரு சர்ப்பம், மிக வேகமாக போகத்தக்கதான சர்ப்பம். அந்த சிவந்த சமுத்திரத்தை கடக்கிறவர்களை அது ஜீவனை வாங்கும், உயிரை வாங்கும். பயங்கரமான ஒரு கொலை வெறியுடன் சிவந்த சமுத்திரத்தை லிவியதான் என்கிற அப்படிப்பட்ட பயங்கரமான அந்த சர்ப்பம் இருந்தது. ஆண்டவர் திட்டமிட்டா இந்த சர்ப்பத்தை கொல்லும்படிக்கு அற்பமான என்னுடைய ஜனங்களை நான் அனுப்பி இந்த லிவியதானுடைய தலையை நான் உடைப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் திட்டமிட்டார். அதனால சில நேரங்களுடைய வாழ்க்கையில தடை ஏற்படும், ரொம்ப கலங்கிடுவோம், ரொம்ப பயப்படுவோம். ஆண்டவரே என்ன செய்து? பார்வோன் பின்புதான் வருகிறான், முன்புதான் சிவந்த சமுத்திரம், என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி கலங்குவோம். ஆனா எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில உண்டு. எதுவுமே சாதாரண ஆண்டவர் நடத்துறதுல பெரிய ஒரு நோக்கத்தோடு கூட ஆண்டவர் நடத்துகிறார். அவர் பாத்தீங்கன்னா மோசே ஆண்டவர் சொல்றார், நீ கோலை என்ன செய்ய? சமுத்திரத்துக்கு நேரா நீட்டு. அப்படி நீட்டும் போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் பரலோகத்துடைய சேனை அனுப்புறார். சிவந்த சமுத்திரத்துல அனுப்பும் போது வழி விடாம தடையா இருந்த அந்த லிவியதான் என்கிற சர்ப்பத்தை அந்த இடத்துல அவனுடைய தலையை ஆண்டவர் உடைக்கிறார். அந்த சர்ப்பத்துடைய தலை அந்த இடத்துல உடைக்கப்பட்டது. உடைக்கப்பட்ட பிறகுதான் சிவந்த சமுத்திரம் வழிவு. சிவந்த சமுத்திரத்துடைய கட்டுப்பாட்டுகளை வைத்திருந்தது. சிவந்த சமுத்திரத்துடைய சகல காரியத்தின் கட்டுப்பாட்டுகளை வைத்திருந்தது. அது தலை உடைக்கப்பட்ட பிறகுதான் அந்த இடத்துல சிவந்த சமுத்திரம் வழிவிட்டது. மோசே போலதான் காட்டினார், பை ஃபெய்த், விசுவாசத்தினால. நம்ம எல்லாரும் தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல, விசுவாசித்து நடக்கிறவங்க. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நாங்க தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல. நல்லா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நாங்க தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல, விசுவாசித்து நடக்கிறவர்கள். அதனால தடை ஏற்படும்போது நீங்க பயப்பட வேண்டாம். சங்கீதம் 74:13-14 இப்படியே சொல்லுகிறது, நீர் உமது வல்லமையினால் சமுத்திரத்தை பிளந்து நீரில் இருந்த மகா பாம்புகளின் தலையை நொறுக்கினீர், லிவியதானின் தலைகளை உடைத்து பாலைவனத்தில் வாழ்கிறவர்களுக்கு அதை போஜனமாக கொடுத்தீர். எத்தனையோ தலைமுறையாக வழியில இடம் விடாம அந்த இடத்தை அடைத்து கொண்டு அநேகருக்கு ட்ரபிள் கொடுத்து பிரச்சனை பண்ணி கொண்டிருந்த அந்த சர்வ நீளமான மிகப்பெரிய சர்வத்துக்கு ஆண்டவர் ஒரு நாள் திட்டமிட்டிருந்தா, என்னுடைய ஜனங்கள் ஒரு நாள் இந்த பகுதியில் கடந்து போவாங்க. அந்த கடந்து போகும்போது நிரந்தரமாக உங்களுடைய தலையை உடைப்பேன் ஆண்டவர் திட்டமிட்டு இருந்தாரு. ஏசாயா 27:1 சொல்லப்படுகிறது, இது லிவியதானின் தலைகளை கர்த்தர் உடைத்தார் என்று தெளிவாக சொல்லுகிறது என்று சொல்லி அந்த இடத்துல அந்த வார்த்தை உறுதிப்படுத்துகிறது. இன்னொரு யோகுல நம்ம பார்க்கும்போது யோகுல அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, அந்நாளிலே கர்த்தர் தமது கடினமான பெரிய பலமான பட்டயத்தினால வேகமாக போகிற சர்ப்பமாகிய லிவியதானையோ ஆண்டவர் கொல்வார்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. லிவியதான் அவ்வளவு பயங்கரமான வேகமா போகும், ரொம்ப துடமானது, ஆண்டவருக்கு மட்டும்தான் கட்டுப்படும், வேற எந்த சக்திக்கோ எந்த மனிதனுக்கோ கட்டுப்படாது. ஆகையால இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அந்த சமுத்திரம் வழி விடும்படிக்கு லிவியதானுடைய தலை அந்த இடத்துல உடைக்கப்பட்டது. பிரியமானவர்களே, அடிமைத்தனத்திலிருந்து சுதந்திரத்துக்கு நேரா போகிறாங்க. வழியில பாத்தீங்கன்னா பயங்கர தடை இருக்கு. அந்த தடை இருக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறாங்க, மோசேயும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறாரு. அப்ப ஆண்டவர் எளிமையான வழியை காண்பிக்கிறார். மோசே உன் கையில் இருக்கிற கோலை நீட்டு. இல்ல, ரொம்ப சிம்பிள் ரெமெடி தான் ஆண்டவர் எப்பவுமே நமக்கு கொடுப்பாரு. பெரிய மலை பெய்து கொண்டது வெளினாலும் ஆண்டவர் சொல்வார், ஒரு சாதாரண விசுவாச அறிக்கை, சாதாரண ஸ்தோத்திர பலி, சாதாரண முழங்கால் நம்ம முடக்கி ஜெபிப்பது,
இப்படிப்பட்ட நமக்கு எளிமையான காரியங்களை தான் ஆண்டவர் சொல்வாரு. ஆனா அந்த எளிமையான காரியங்களை செய்யறதுக்கு நம்ம என்ன செய்யற சின்னத்துல நம்ம கஷ்டப்படுகிறோம் பிரியமானவர்களே. ஆகையினால லிவியதானின் வல்லமையை பற்றி கூறுகிறது. அதுக்கு மேலான அதிகாரம் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கே உண்டு. அதை அடக்கி ஆண்டவருக்கு மட்டும்தான் முடியும், வேற யாருக்குமே என்ன செய்யாது, அது அடங்காது பிரியமானவர்களே. ஆகையினால நம்முடைய வாழ்க்கையில அடிமைத்தனத்திலிருந்து இந்த சுதந்திரத்துக்கு நேராக போகக்கூடாதபடி தலைமுறையா அடிமைத்தனத்துல வாழ்ந்து கொண்டிருந்தீங்கன்னா ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு அதிகாரம் இல்லை, ஆண்டவர் கோலை கொடுப்பாரு. அந்த கோலை நீங்க நீட்டினாவே போதும், எல்லாம் தடைகள்லாம் நீங்கி போயிடும். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செய்வோமா? இரண்டாவது தடை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு விரோதமாய் செல்லும் பொழுது வழியில தடை ஏற்படுகிறது. சில நேரத்துல பாத்தீங்கன்னா பரிசுத்தவான் நாம் என்ன செய்யறோம், சில நேரத்துல தவறுகள் செஞ்சுட்டு கர்த்தர் இப்படி செய்தார் அப்படின்னு அவர் மேல போட்டுருவோம். ரெண்டாவது அப்படி இல்லைனாக்கா சாத்தான் இதை செஞ்சுட்டான் அப்படின்னு அவன் மேல போட்டுருவோம். ஆனா செஞ்சதுனால என்ன, நாம செஞ்சுக்கணும். அதனால இந்த இடத்துல ஒரு ஊழியக்காரை குறித்து பார்க்கிறோம், பீலேயாம் தீர்க்கதரிசி குறித்து பார்க்கிறோம். இதுல என்னாகும் 22ஆம் அதிகாரம் 22ல பார்க்கிறோம். பீலேயாம் பார்க்கும்போது பீலேயாம் போனதை நிமித்தம் தேவனுடைய கோபம் மூண்டது. கர்த்தருடைய தூதன் அவனுக்கு எதிராக வழியில நின்றான். பீலேயாம் பார்க்கும்போது அந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படிக்கு அவன் கூலி வாங்கி அந்த இடத்துல பரவாயில்ல, நம்ம போய் அந்த இடத்துல சபிச்சிடலாம் இஸ்ரவேல் ஜனங்களை, நம்ம எப்படியாவது கொஞ்சம் பண காசெல்லாம் கிடைக்கும், ஊழியத்துல ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு என்ன செய்கிறான், அவன் யோசித்து போகிறான். ஆண்டவர் முதல்ல வேண்டான்ற, ரெண்டாவது முறையும் கேட்கிறான். ரெண்டாவது முறை போ, ஆனா நான் சொல்லுவதை மட்டும் நீ சொல்லணும். அது சொல்ல போன ஆண்டவருக்கு விருப்பமே இல்லாம போகிறது, விருப்பமே இல்லை, ஆனாலும் போகிறான். அவன் வழியிலே தடையை கர்த்தர் உண்டு பண்ணினா. கழுதை என்ன செய்யுது, கழுதை மேல ஏறி போறாங்க. கழுதை சேவரு பக்கமா தேய்க்குது, இந்த பக்கமா தேய்க்குது, ஒரு பக்கம் முள்வேலி ஒரு பக்கம் சேவரு தேய்க்குது. எப்பவுமே அழகா போகிற அந்த கழுதை அந்த நாள்ல ரொம்ப ட்ரபிள் கொடுக்கும். ஏன்னா அந்த கழுதைக்கு கண்ணு தெரியுது, தேவத்தோட என்ன செய்யறான், பட்டயத்தோட உருவின பட்டயத்தோட நிற்கிறான் வெட்டி தள்ளும்படி. அது நல்ல ஒரு கழுதையா இருந்து எஜமானை காப்பாற்றும்படிக்கு வலது பக்கம் இடது பக்கம் என்ன செய்யுது, அது சாய். இவன் கோபம் இறங்கி என்ன செய்யறான், தடி எடுத்து நல்லா அடிக்கிறான். அப்ப பார்த்தா கழுதனுடைய வாயை திறக்கப்படும். எஜமானே ஏன் அடிக்கிற, இதுவரைக்கும் எவ்வளவு உண்மையா இருந்தது, ஏன் அடிக்கிற சொல்றான், என்கிட்ட பட்டை மட்டும் இருந்தா அவனை கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு. அவன் பாருங்க எந்த அளவுக்கு அவன் மணி மைண்டடு, எந்த அளவுக்கு தவறான ஒரு என்ன செய்யலாம், தவறான ஒரு அவார்டு வாங்கறதுக்கு, தவறான ஒரு அப்ரிசியேஷன் வாங்கறதுக்கு, தவறான ஒரு பணத்தை வாங்கறதுக்கு, தவறான ஒரு பொருளை வாங்கறதுக்கு, ஒரு அபிஷேகிக்கப்பட்ட ஒரு தேவ தூதர், ஒரு தேவ ஊழியக்கார, ஒரு தீர்க்கதரிசியா இருந்து கூட ஒரு உணர்வு இல்லாதவனாய் மாறி போனான். பண ஆசை எல்லா தீமைக்கு வேற. நீ ஊழியக்காரனாயிரு, நீ விசுவாசினாயிரு, நீ மூப்பராயிரு, எல்லாரையும் விசுவாசம் ஒரு பேர் வச்சு கொண்டு சாப்பிடும். இன்னைக்கெல்லாம் ஊழியம் நடக்குது, ஆத்ம பாரத்தோடு தான் நடந்து கொண்டிருக்கிறதா? ஏராளமான ஊழியங்கள் எல்லாம் நடக்குது, ஆத்ம பாரத்தினால நடக்குதா? செய்தி கடைசியில பாத்தீங்கன்னா QR கோடு வருது, உங்கள் காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய முகவரி, உங்கள் தசமபாகங்களை அனுப்ப வேண்டிய முகவரி. தசமபாகத்தை ஏன் நம்ம அவங்க அனுப்பணும்? தசமாக சபைக்குரியது, ஊழியக்காரருக்குரியது, நம்ம யாரை அனுப்பணும்? கள்ளர்களும் கொள்ளைக்காரர்களும் ஜனங்களுடைய பணத்தை பறிக்கும்படிக்கு தந்திரமான உபதேசங்கள், தந்திரமான செய்திகளை பரப்படுகிறாங்க. அலங்காரமான மேடைகள், அலங்காரமான எல்லா காரியங்கள், ஜனங்க ஓடுகிறாங்க, பணத்தை கொட்டுகிறாங்க. தசமாகத்தை எதோ கொடுக்கணும், சொந்த தாய் சபாவை தான் வறுமையில் இருக்கும், பெயிண்ட் அடிக்க காசு இருக்காரு, ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க காசு இருக்காரு. அநேக சபைகளை நம்ம இந்த சபையில எப்படின்னு சொல்லி தெரியல, அநேக சபைகள் ஊழியக்காரங்க பஞ்சத்துல வாழ்கிறாங்க. நல்ல ஒரு அவங்களுக்கு அடிப்படை தேவைகள் கூட இல்லை, வாகனங்கள் இல்லை, எதுவுமே கஷ்டப்படுறாங்க. ஆனால் நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரிகள் வந்த உடனே டக்குன்னு என்ன செய்யறாங்க, ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இன்னைக்கு நடக்கிற ஊழியர்கள் எல்லாம் தேவனுடைய நாம மகிமைக்காக நடக்குது. பணம் ஆசை, ஜடங்களிடத்துல பணத்தை எப்படியாவது பறித்து விட வேண்டும்.
ஆகையால பார்க்கும்போது வந்துட்டு பீலையாம் தீர்க்கதரிசி நல்ல ஒரு அபிஷேகிக்கப்பட்டவன். அவன் யாரை ஆசீர்வதிக்கிறானோ அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டு போறாங்க, யாரை சபிக்கிறாங்களோ அவங்க சபிக்கப்பட்டு போறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் ஒரு யூனிக் ஒரு அனாயிண்டிங் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அதை உணராமல் என்ன செய்கிறான்? பாவம் கொடுக்கும்படியான அப்படிப்பட்ட அந்த பணத்துக்காக, பொருளுக்காக, அப்ரிசியேஷனுக்காக, அவார்டுக்காக என்ன செய்கிறான்? அவன் பிரயாணப்பட்டு போகிறான். அப்படி போகும்போது அவனுக்கு உணர்வு உண்டாகும்படி கழுதையை வச்சு பேசுறேன். சில நேரத்துல நான் கூட ரொம்ப பெரிய ஆளு நினைச்சிட்டு இருக்கோம், இன்க்ளூடிங் மை செல்ஃப், என்னைய சேர்த்து தான் சொல்றேன். ரொம்ப பெரிய ஆளு, நான் பெரிய பிரசங்கியார், நான் பெரிய தீர்க்கதரிசி, தஞ்சாவூர்னு சொல்லுவோம். சில நேரத்துல கழுதை வந்து பேசும். கழுதைனா ஒண்ணுத்துக்குமே யூஸ் இல்லாத ஒரு ஆளா இருப்பான். அவங்க அந்த ஆளு சொன்னா, ஐயா நான் ஒரு ஆலோசனை சொல்லிட்டேமா, இது எப்படி செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும், அதான் அப்படி. சில நேரத்தில் நானும் உணர்வு அடைஞ்சிருக்கிறேன், ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே நான் எதுனால தவறுனா, இப்படிப்பட்டவெல்லாம் ஆலோசனை சொல்ற அளவுக்கு என் வாழ்க்கை கேவலமா போச்சு. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆடுகிறேன். கழுதைகள் மூலியமா ஆலோசனை ஆண்டவர் சில நேரத்தில் கொடுப்பார். ஏன்னா நீ புத்தி அடையணும், நீ உணர்வடையணும், நீ திரும்ப எந்த வழியிலிருந்து நீ வந்து பின்வாங்கி போனாயோ அந்த வழியிலிருந்து வந்து மீண்டுமாய் ஆண்டவரிடத்துல திரும்பி வரணும் சொல்லி ஆண்டவர் கழுதையை கொண்டு கூட பேசுவார். அவனுக்கு இருக்கிற மூர்க்கம், அவனுக்கு இருக்கிற மோகம், அதனால கழுதை பேசுறது கூட அவனுடைய மைண்டுக்கு போகல. கூட கூட பேச, ஆமா பட்டை மட்டும் அவனை வெட்டி போட்டுருவேன். அப்புறமா தான் பார்த்தா அவனுடைய கண்களை ஆண்டவர் திறக்கிறாரு. தேவதூதன் உருவின பட்டையோடு நிற்கிறான். இது எத்தனை விசுவாசிகள் விரோதமா ஆண்டவர் உருவின பட்டயத்தோடு நிற்கிறார். எத்தனை ஊழியக்கார விரோதமா ஆண்டவர் உருவின பட்டயத்தை வச்சு நிற்கிறார். நீங்க போகிற பாதை சரிதானா? நீங்க எடுக்கிற தீர்மானம் சரிதானா? நீங்க செய்கிற வியாபாரம் சரிதானா? நீங்க செய்கிற ஊழியம் சரிதானா? கர்த்தருக்கு பிரியம்தானா? யோசித்து பார்க்க வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கு. சில நேரத்துல பாவம் செய்வதனால கூட அந்த இடத்துல தடைகள் ஏற்படுகிறது. ஆண்டவரே தடையாங்க. அதனால் அடுத்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, பீலையாமின் கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டது, 3 முறை வழியை விட்டு விலகியது. இது கர்த்தர் ஏற்படுத்தின தடை. யார் ஏற்படுத்தின தடை? கர்த்தர் ஏற்படுத்தின தடை. அன்பான வாலிப பிள்ளைகளே, நீங்க யோசிங்க. உங்க வந்து லைஃப் பார்ட்னரை நீங்க செலக்ட் பண்றீங்க, கண்டதும் காதல் கூடவே கூடாது. ஏன்னா வந்து கல்யாணம் 1000 காலத்து பயிர், தலைமுறைக்கு உங்களுடைய பேர் சொல்லப்படும். சரியான பார்ட்னர் செலக்ட் பண்ணணும். நம்மளால முடியாது. முகத்தை பார்க்க அழகா இருக்கா பொண்ணு, மூக்கு முடியமா இருக்கா, அவ கண்ணு தந்த ஆசையா இருக்கு, அவ சிரிச்ச ஆசையா இருக்கு, அவ முடிய வந்து இது வந்து பேச ரொம்ப ஆசையா இருக்கு, அவ முக்காடிட்டாங்க, முக்கட்டுக்குள்ள முகம் அவ்வளவு அழகா இருக்கு. என்ன வர்ணிப்பு, என்ன கவிதை, என்ன பாடல்கள். ஆனா அதுக்குள்ள இருக்கிற ஆத்மா எவ்வளவு தந்திரமானது, அதுக்குள்ள இருக்கிற ஆவி எவ்வளவு தந்திரமானது உங்களுக்கு தெரியுமா? கொண்டு போய் என்ன செஞ்சிடும்? சமுத்திரத்துல மூழ்கடிச்சிடும். கர்த்தரிடத்துல காத்திரு. வாலிபர் தம்பி, வாலிபர் தங்கச்சிங்க, உங்களுடைய வாலிபர் பிரயாணத்துல கர்த்தரை நினைக்கணும். உங்களுடைய வாலிபர் பிரயாணத்துல இருக்கிற எல்லாமே ஆசைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்துல அர்ப்பணிச்சுட்டு ஆண்டவருக்காக காத்து கொண்டிருக்கணும். காத்து கொண்டிருக்கும் ஆண்டவர் ரைட் பார்ட்னரை கொடுப்பார். ரைட் பார்ட்னர் நமக்கு தெரியாது, அவங்களுக்கு தான் தெரியும். என்னுடைய மகனுக்கு எந்த ஒரு பெண்ணை கொடுத்தா பொருத்தமா இருக்கும், என்னுடைய ஊழியக்காரனுக்கு எந்த பெண்ணை கொடுத்தா நல்லா இருக்கும், என்னுடைய மகளுக்கு எந்த பையனை கொடுத்தா கரெக்டா இருக்கும்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். நீங்க எப்பவுமே செலக்ட் பண்ணாதீங்க. அப்பா அம்மா கூட வந்துட்டு எங்க ஜாதியில தான் பார்ப்பேன், எங்க ஊர்ல தான் பார்ப்பேன், எங்க பாஷையில தான் பார்ப்பேன், அப்படி போகாதீங்க. கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிங்க. நேற்று தினத்துல கூட ஒரு ஃபேமிலியில நான் போய் கவுன்சிலிங் பண்ணேன். அவங்க சொன்னாங்க, எங்களுக்கெல்லாம் எங்க ஊர்ல பார்த்தா தான் சரியாகும். நல்லதான், ஊர்ல வந்து தப்பு கிடையாது. நீங்க ஜோம் பண்ணீங்களா? ஆண்டவர் சொன்னாரா அந்த ஊர்ல தான் இருக்கணும்னு, ஆண்டவர் சொன்னாரா இவ்வளோ டவுரி நான் வாங்கணும்னு, ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய வாலிப நாட்களில நான் ஜெபித்து கொண்டிருப்பது எனக்கு வந்து என்னுடைய வந்து போதகர், என்னுடைய ஆவிக்குரிய தலைவர் பாஸ்டர் ஏஸ்டி கொண்டாந்து போய் பார்த்தார். நான் போய் பார்க்கவே இல்லை. அவர் போய் பார்த்துட்டு, தம்பி இப்படி எல்லாம் இருக்கிறாங்கன்னு சொன்னார். ஓகே பாஸ்டர், இவருக்கு புரிசிட்டு பார்க்கவே இல்லை. அடப்பாவை நான் கிளம்ப பார்த்து என்னையா பண்ண போறேன், நீ போய் பாரு அப்படின்னு. அப்புறமா தான் என்னுடைய நண்பர் சிறிதர் அவங்க நாங்கெல்லாம் போய் ஒரு சில பார்ப்போம். அப்புறமா தான் எங்கள் பேரண்ட்ஸுக்கெல்லாம் கூப்பிடுவோம். ரைட் பார்ட்னர் இது வரைக்கும் ஊழியத்தில் நிற்கிறாங்க, அதோட இருக்கிறாங்க.
நான் செலக்ட் பண்ணியிருந்தாக்க பார்த்தா மாமா பொண்ணை கட்டிக்கலாம், அத்தை பொண்ணை கட்டிக்கலாம், நல்லா இருக்கும், சொத்து சுகம் கிடைச்சிடும், உறவு விட்டு போவாது அப்படின்னு எல்லாம் பார்த்துருந்தேன்னா எல்லாமே விட்டு போயிட்டுருக்கோம். ஆனால் இப்போ பார்க்கும்போது வறட்சியிலோ கடுமையான சூழ்நிலையிலோ என் கூட அவங்க நிற்கிறாங்க. ஏன் ஆண்டவர் கொடுத்த துணை, ஊழியக்காரங்க மூலியமாக ஆண்டவர் ஊழியக்காரங்க செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. பாசமாக தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் அது. ஆகையினால பார்க்கும்போது வெயிட் பண்ணணும், ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். ஆகையினால நம்முடைய பிரயாணம், திருமண பிரயாணம் வந்து தேவனுக்கு சித்தமாக இருக்கணும். இல்லைன்னா பாதையில் என்ன செஞ்சிடும், அதை விட்டு விலகிடும். பாடுகள், உபத்திரங்கள் உள்ள போல வாழ்க்கை அமைஞ்சிடும். அதனால வாலிபர் தம்பிங்க, வாலிபர் தங்கச்சிங்க எமோஷனலாக இருக்காதீங்க, யாருக்கும் கமிட் பண்ணாதீங்க, யாரும் வந்து பேசினாலும் என்ன செய்யாதீங்க, உடனே நீங்கள் வந்து வேண்டாதாதீங்க. ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணி எனக்கு வந்து பேரண்ட்ஸ் இருக்காங்க, பாஸ்டர் இருக்காங்க, பாஸ்டர்மா இருக்காங்க, ஜெபம் பண்ணி அவங்க ஆலோசனை. இதுதாங்க ஒரு ஆவிக்குரிய வட்டாரத்தினுடைய ஒரு டிசிப்ளின். இது இதை தாண்டி போறதெல்லாம் வேதனை தான், பிரச்சனை தான். நாளைக்கு நீங்க கஷ்டப்பட்டா கூட ஊழியக்காரங்க தான் வருத்தம், பெற்றோர்கள் தான் வருத்தம். ஆக்கினால அந்த காரியத்தை ஆண்டவர்கிட்ட விட்டுருங்க. ஈசா அப்படின்னா என்ன செஞ்சான், அவன் என்ன செய்யறான்னு தெரியல, அவன் போய் தியானம் பண்ணிருந்தான். பாக்கி ஆண்டவர் கரெக்டாக ரைட் பண்ணாரு. ஆக்கினால திருமண வாழ்க்கையின் பிரயாணம் கூட ரொம்ப பேருக்கு தடை ஏற்படுகிறது. தடை ஏற்பட்டாங்கன்னு விட்டுடுங்க, ஜம்ப் பண்ணுங்க, பேக் அடிச்சுடுங்க. வீலையாம் பார்க்கும்போது ஊழியம் சொல்லி போகிறான். ஆனா ஊழியத்துக்காக போகவில்லை, வெகுமானம் கிடைக்கும், பணம் கிடைக்கும், பொருள் கிடைக்கும். ஊழியக்காரர்களுக்கு எப்போ பணம் கிடைக்குதுன்னு வந்துட்டு மைண்ட்ல வருதோ அப்போ போகக்கூடாது. நானே அந்த மாதிரி எனக்கு ஆயிருக்கு என்னுடைய வாழ்க்கையில. அந்த இடத்துல ரொம்ப வசதியா இருப்பாங்க, சில நேரத்தில் ப்ரே மீட்டிங் எல்லாம் கேட்பாங்க, உபாசனெல்லாம் கேட்பாங்க, போய் ஃபாஸ்டிங் பண்ணலாம், வெப்ப ஜோம் பண்ணலாம், நல்லா இருக்கும். முடிஞ்சவங்க காணிக்கே கொடுக்க மாட்டாங்க. எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு ரொம்ப, இந்த இடத்துல போய் ஜோம் பண்ணனால நம்ம ஊழியக்காரர் காணிக்கை கொடுப்பாங்க. எல்லா ஊழியக்காரருக்கு இருக்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். காணிக்கையும் கொடுக்க மாட்டாங்க, வெறுமையா வீட்டுக்கு ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ண, ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு எதுவுமே கிடைக்கல அது. அப்போதான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரு, never expect anything from anybody. எதையுமே யாரிடத்துல நீ எதிர்பார்க்க, கொடுக்கும்போது நீ பெற்றுக்கள், யாருமே எதையோ எதிர்பார்க்க. அன்னைக்கு தான் ஆண்டவர் சமூகங்களை கற்றுக்கொண்டு. ஆனால் ஒரு ஏழை வீடு போனீங்கன்னா நல்ல கை நிறைய செய்வாங்க, காணிக்கை கொடுப்பாங்க. நம்ம நினைக்கிறது இவங்க கொடுப்பாங்க, அவங்க கொடுப்பாங்க. ஆனால் நம்மை போஷிக்கிற ஒரு கர்த்தர் தான். ஊழியக்காரனை போஷிக்கிறது ஆண்டவர், வேற யாருமே போஷிக்கிறது இல்லை. அதனால எப்பெல்லாம் பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மைண்ட்ல வந்து அதை எடுத்து போகக்கூடாது, ஸ்டாப் பண்ணிடணும். அந்த மாதிரி தான் நான் என்ன செய்யறேன், நீங்க கூட செய்யறேன். பீலையா பார்க்கும்போது நல்ல அபிஷேகிக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷனா இருந்து கூட அதை தவறான வழியில். ஆகினால் அந்த பிரயாணம் ஆண்டவருக்கு பிரியமில்லை, ஆகினால் தடுத்து இல்லை. ஆகினால் அடுத்த வசனம் சொல்லுகிறது, உன் வழி எனக்கு விரோதமாக இருக்கிறபடினால. யாருடைய வழி? ஊழியக்காரனுடைய வழி, தீர்க்க தரிசன வழி எனக்கு பிரியமா இல்லாதபடினால, எனக்கு விரோதமா இருக்கிறபடினால. நான் ஒரு ஆச்சரியம் பாருங்க, நான் பெரிய ஊழியக்காரன், நான் செய்ததெல்லாம் சரின்னு யோசிக்க கூடாது. நான் சபையில மூத்த விசுவாசி, நான் செய்ததெல்லாம் சரின்னு யோசிக்க கூடாது. நான் புது விசுவாசி, நான் செய்ததெல்லாம் சரின்னு யோசிக்க கூடாது. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தராகும். நம்ம ஆயத்தத்தான் ஆகணும், ஜெயம் கர்த்தராக. ஆண்டவர் சொல்றாரு, உன் வழி எனக்கு விரோதமா இருக்கிறபடினால நான் உனக்கு எதிரியாக வந்தேன். என்ன பயங்கரமான வசனம் வருது. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு எதிரியாக வந்தேன். ஆண்டவர் எதிரியாக வந்தா நமக்கு என்ன? அவ்வளவுதான், விக்கெட் விழுந்துரும். ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை என்று கர்த்தருடைய தூதர் சொன்னார். இந்த சம்பவம் தேவன் சில நேரங்களில் தவறான பாதையை தடுக்க தடைகளை வைப்பார் என்பதை காட்டுகிறது. ஆண்டவர் நமக்கு எதிராளியா வந்துடக்கூடாது. யாரும் ஜெபம் பண்ணாலும் வந்து பொறுமையா. ஒரு முறை என்ன சம்பவம் நடந்துச்சுன்னா, நாங்கள் என்னுடைய மனைவி வந்துட்டு யாருமே பேசிட்டு இருக்கிறோம். ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. என்னுடைய மனைவி தான், அவங்க தான் ஆம்புலன்ஸ் மாதிரி உடனே ஓடுவாங்க. நான் யோசிப்பேன், ஃபோன் வந்ததுதானே, ஒரு தம்பி இருக்கான், சர்ச்சில் வந்து எல்லாம் எடுப்படி வேலைலாம் செய்வான், ரொம்ப நல்ல தம்பி தான். ரொம்ப சிக்காட்டான், டைஃபாய்டு ஆயிடுச்சு, அப்படியே வந்துட்டு உயிர் போகிற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறான். ஃபோன் வருது, வருஷமாக எங்கள் பையனுக்கு ரொம்ப வந்து பலவீனமாக இருக்கிறான், நீங்கள் உடனே வாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ மாருதி வேறு நான் வச்சுட்டு இருந்தேன். எனக்கு விருப்பம் இல்லை, கொஞ்ச நேரம் இருமா, ஜெபம் பண்ணலாம்னா என்னுடைய மனைவி தவிக்கிறாங்க. ஐயோ, அவன் செத்து போயிட்டா ஜெபம் பண்ண போறீங்க, நடங்க, ரொம்ப புஷ் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தா என்ன சரி சரி சரிமா போய் கேட்டு தரேன், நான் வண்டி எடுக்கிறேன்னு ரிவர்ஸ் கார் ரிவர்ஸ் எடுத்து அவங்க கேட்டு திறனாங்க பாருங்க. அது வந்து ஸ்லைடிங் கேட்டு, அந்த ஸ்லைடிங் கேட்டு திறக்கும் போது கை உள்ள போய் மாட்டுச்சு.
உள்ள போய் மாட்டிச்சு, கையை அப்படி இழுத்துருச்சு பாருங்க அந்த கேட்டு. அப்படியே பிபி லோ ஆயிடுச்சு, அப்படியே ஸ்வெட் ஆகிட்டாங்க. வந்து அமைதியாக சர்ச்சுக்கு நான் காட்டுறேன். நான் ரிவர்ஸ் இருக்கிறேன், என்ன அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இல்லைங்க என்னால் வர முடியாது, இந்த மாதிரி ஆயிடுச்சு. பார்க்குறோம் பயங்கரமாக ஸ்வெல்லிங் ஆகிட்டு, ஷோல்டர் கட்டெல்லாம் ஸ்வெல்லிங் ஆகிட்டு, அப்படியே புல் பண்ணிச்சு அந்த கேட் கையை. அப்படியே முடிய உட்காந்து ஜோம் நாங்கள் ஏழு நடந்துச்சு. அப்படின்னா நீங்கள் போகிறது எனக்கு விருப்பம் இல்லை. ஊழியம் தான், பலவீனம் தான், சிக்கு தான், ஓடணும் தான், விசாரிகள் தான். ஏன் நம்ம ஆண்டவரோட பெரியவங்கள ஆண்டவர் வந்துட்டு ஊழியம் செய்வது எல்லாரையும் சுகமாக்குனார், எல்லாருக்கும் ஓடினார். லாசரு சிக்கா இருக்கிறான்னு சொல்லுவது ஓடினாரா? ஓடவே இல்லையே. பிதாவின் சித்தத்துக்காக காத்து கொண்டிருந்தா. அப்போ ஊழியக்காரங்க ஆண்டவரோட பெரிய சூப்பர் நேச்சுரல் பவர் இல்லை, ஆண்டவரோட ஜெபம் பண்ணணும். அதனால எங்களுக்கு கிடைச்ச பாடம் என்ன, என் மனைவிக்கு பயங்கரமான கை வந்து பிறகு 10 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இன்னமும் கை வந்து அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு அடிக்கடி பெயின் ஆகிட்டு கற்றுக் கொடுத்தாரு. மறக்கவே கூடாத மாதிரி கற்றுக் கொடுத்தாரு. ஓடாத, ரஷ் ஆகாத, பொறுமா ஜெபம் பண்ணு, ஆண்டவர் சொன்ன என்ன செய்வோம். ஆகையினால் இப்படி அநேக காரியங்கள் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவரே சில நேரத்தில் விரோதமாக நமக்கு வந்தால் நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. உடைய பிரயாணத்தில் ஆண்டவர் விரோதியா இருக்கிறாரா? விரோதமா வருகிறாரா? எவ்வளவு அவசரம் இருந்தாலும் நீங்க ஜெபம் பண்ணாத இந்த காரியங்களுக்காக போகக்கூடாது சில காரியங்களுக்கு. அதனால பொறுமையா ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட இந்த கிரீன் சிக்னல் வாங்கிட்டு போக எல்லா காரியங்களும் ஸ்மூத்தா ஆசீர்வாதமாய் காணப்படும். மூன்றாவது தடை பார்க்கிறோம், சத்துருக்களை மேற்கொள்வதில் ஒரு தடை. சில நேரத்தில் நமக்கு விரோதமா சில சத்துருக்கள் பல தடைகளை வச்சிருப்பாங்க. அவளை மேற்கொள்வதற்கு பெரிய ஒரு தடைகள் காணப்படும். நம்ம பார்க்கிற இடத்துல யோசுவாவின் சரித்திர பந்தத்துல பார்க்கிறோம். யோசுவா ஆண்டவர் சொல்றார், நீங்க என்ன செய்யுங்க, எரிகோ பட்டணத்தை போய் சுதந்திரித்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாரு. அங்க போய் பார்த்தா பயங்கரமான மதில் சுவர். அந்த மதில் சுவர் பார்த்தீங்கன்னா மேல 7 குதிரைகள் பூட்டப்பட்ட ரதம் ஓடலாம். மிகவும் அகலமான, மிக உயரமான ஒரு மதில். அது மேல ஏற முடியாது. அது அவ்வளவு சீக்கிரம் தவிர்க்க, அது வந்து அவ்வளவு சீக்கிரம் தகர்க்கவே முடியாது. ரொம்ப உறுதியான ஒரு மதில ஆண்டவர் சுதந்திரித்துக் கொள்ள சொன்னாரு. அந்த பட்டணத்தை சுதந்திரிக்காதபடிக்கு இவ்வளவு பெரிய தடையா இருக்கிறது, என்ன செய்யுது அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. நீங்க ரொம்ப வந்து கடப்பார மண்டி எல்லாம் வச்சு நோண்டாதீங்க, என்ன செய்யாதீங்க, அப்படியெல்லாம் செய்யாது. 6 நாள் என்ன செய்யணும், அமைதியா அந்த பட்டணத்தை வெளியே பக்கம் நீங்க சுத்திட்டு வரணும். ஒருத்தர் கூட பேசக்கூடாது, அமைதியா ஈஸியான வழியை சொல்றாரு. 6 முறை சுத்திட்டு வரும், யாரும் பேசக்கூடாது, கூடாது போயிட்டு வரணும். 7வது முறை என்ன செய்யணும், அன்னைக்கு மட்டும் 7 முறை நீங்க சுத்தி வரணும். நீங்க பேசலாம், ஆர்ப்பரிக்கலாம், நீங்க சந்தோஷப்படலாம் அப்படின்னு ஆண்டவர் வந்து கட்டளை கொடுத்தாரு. அதே போல 6 நாள் சுத்தி வராங்க, தொட்டு பாக்குறாங்க, ஒரு இன்ச்சு கூட வாசிங்க. 6 முறை தொட்டு பார்க்க ஒண்ணுமே ஆகுது. பிரேயர் வாக் பண்ண ஆண்டவரே 6 நாள் ஒண்ணுமே சம்பவிக்கல அப்படின்னு சொல்லி கூப்பிடாரு. 7வது நாள் ஆண்டவர் வெற்றியை கொடுப்பார். 7வது நாள் யோசுவா சொல்றாரு, எல்லாம் ஆர்ப்பரிங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க பண்ணும்போது ஒரே நாள்ல 7 சுத்து வந்துடுறாங்க. சுத்தி வந்து பார்த்தபோது வந்துட்டு வேத பண்டிதர் சொல்றாரு, அவங்க வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு சுத்து தான் சுத்த முடியும். 7 சுத்தும் போது அவங்க டோட்டல் எனர்ஜி காலி ஆயிடுச்சு. டோட்டல் எனர்ஜி காலி ஆயிடுச்சு, ஜீரோ ஆயிட்டாங்க. அப்படியே என்ன செஞ்சுட்டாங்கன்னா, அப்படியே அந்த மதில் முன்னராக டவுன் பண்ண விழுந்துடுறாங்க. மூச்சு அப்படியே உசு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க ஒன்றுமே முடியல. அப்படி இருக்க மாட்டாங்க. கர்த்தர் என்ன செஞ்சாலும் அந்த அந்த கோட்டையை தகர்த்தாரு. ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சாருன்னு சொன்னா, இவங்க தகர்த்தா என்ன சொல்லுவாங்க, நாங்க தகர்த்தோம், இந்த புயபலத்தினால் இதை செய்தோம் அவங்க சொல்லிடுவாங்கன்னு சொல்லி அவங்களுடைய பலனை அவங்களுக்கு ஆண்டவர் காண்பித்தாரு. எல்லாம் ஓன் அவுட் ஆயிட்டாங்க, எல்லாம் எனர்ஜி எல்லாம் லாஸ் ஆயிடுச்சு, அப்படியே விழுந்து கிடக்குறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா மதில் வந்து அப்படியே உள்ள போக அப்படியே சாய். ஒரு சில பண்டிதர்கள் சொல்றாங்க, அப்படியே பூமி கடையில அப்படியே இறந்துட்டாங்க மதில். அப்புறம் தான் ஓடி போய் என்ன செய்யறாங்க, சுதந்திரித்துக் கொள்கிறாங்க. அதனால இப்படி பார்க்கும்போது யோசுவாவுக்கு ரொம்ப எளிதான முறையில, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எளிதான முறையில சத்துருக்களை மேற்கொள்ளும்படியான அந்த தடையை தேவனே நீக்கி போட்டு என்ன செஞ்சாரு, தடைகளை நீக்கி போட்டு ஆண்டவர் அந்த எரிகோ பட்டணத்தை அவங்களுக்கு கொடுத்தாரு. ஆண்டவர் அல்லேலூயா சொல்லுமா? அதனால உங்களுக்கு முன்னதாக எவ்வளவு உறுதியான
பதிலா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் சொல்லுகிற சிம்பிள் ரெமெடி செய்யுங்க. சின்ன ஒரு காரியத்தை செய்யுங்க. அந்த காரியத்தை செய்யும் போது பெரிய பெரிய விடுதலை உங்களுக்கு என்ன செய்யும் உண்டாகும். சின்ன சின்ன விஷயத்துல தான் பெரிய பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும். ஒரு முறை பார்த்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவிக்கு பயங்கரமான சண்டை. புருஷன் என்ன சொன்னாலும் மனைவி வந்து கோச்சுக்குவாங்க, மனைவி என்ன சொன்னாலும் புருஷன் என்ன செய்ய கோபப்படுவார், அடிப்படை, இப்படி பயங்கரமான ஒரு சண்டை. அவங்களுக்கு 13 வருஷம் என்ன செஞ்சான், திருமண வாழ்க்கையில் இப்படியே ஓடிடுச்சு. அதனால ஒரு நாள் யோசிச்சாரு, நம்ம எப்படியாவது ஒரு முனிவர் ஆயிடலாம், ஒரு சாதுவாயிடலான்ட்டு சாதுவோட போய் ஆலோசனை கேட்கலாம் அப்படின்னு என்ன செஞ்சாரு. முனிவர் வந்து ஞானிகள்லாம் அந்த காலத்துல இருப்பாங்கல்ல, மரத்தடியில் உட்காந்துருக்காரு. ஐயா, நான் வாழ்க்கையை வெறுத்துட்டுக்கிறேன் ஐயா, எனக்கு திருமண பந்தத்துல எனக்கு எந்த விருப்பமும் இல்லை, ரொம்ப குழப்பமாக பிரச்சனை இருக்கு, ஒரே போராட்டமா இருக்கு அப்படின்னு அவரு ரொம்ப சமாதானமா இருந்தார். ஐயா, உங்ககிட்ட தான் சொல்றேன், எதுனா பதில் சொல்லுங்க அப்படின்னு அவர் அமைதியா இருந்தாராம். சரிப்பா, ஒரு சொம்பு கொடுத்தாராம். போய் அந்த ஆத்துல என்ன செய், ஒரு தண்ணி கொண்டா, ஒரு சொம்பு தண்ணி கொண்டா போனார். ஓடி போயிட்டு பார்த்தா அந்த ஆற்றுல ஒரே ஒரு கலங்கலாம் தண்ணி வருது. அப்ப அந்த கலங்கல் ஆகிறதுக்கு அதை வந்துட்டு அது என்ன செய்யுது, தெளிவானதுதான் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தாரு. ஒரு சொம்பு மட்டும் பார்த்தாரு, தெளிவாகல. இன்னும் கொஞ்ச நேரம் வந்து உட்காந்துருந்தாரு. 2 மணி நேரம் உட்காந்துருந்தாரு. அப்போ கொஞ்சம் தெளிவாச்சு. அதை கொண்டு வந்தார். கொண்டு வந்து காமிச்சிருந்தானே அந்த வந்துட்டு ஞானி சொல்றாரு, ஊத்துறாரு, இன்னும் தெளிவில்லைப்பா, குடிக்கணும், இப்படியா கொண்டு வருவோம், போ வேற தண்ணி கொண்டு. அப்புறம் போனாரு, மறுபடியும் 2 மணி நேரம் வெயிட்டிங் பண்ணி மறுபடியும் தண்ணி கொண்டாந்தாரு. அந்த தண்ணீரை பார்த்துக்கினா ஒரு கண்ணாடி டம்ளர் ஊற்றி பார்க்குறாரு. அவரு இன்னும் மனமனாதான் இருக்கு. இல்லப்பா, இன்னும் தெளிவா இருக்கு, நீங்க குடிச்சா எப்படி குடிக்க முடியுமா, முடியாது. இன்னும் 2 மணி நேரம் போயிட்டு உட்காந்துருந்து அவர் பொறுமையா பார்த்து கொண்டு வர்றாரு. அப்போ கொண்டு வர அந்த கிளாஸ்ல ஊற்றினா பியூர் வாட்டர், அப்படியே நல்லா அப்படியே வந்து ஃபில்டர் வாட்டர் மாதிரி ரொம்ப கிளீனாக அப்படி. இந்த ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டாடுறது உங்களுக்கு 6 மணி நேரம் டைம் தேவையா அப்படின்னு. அது தெரியலையா, நான் என்ன பண்றது, 6 மணி நேரம் நான் உட்காந்து இருக்கணும். அதே போல உன்னுடைய பிரச்சனை சால்வ் ஆகணும்னா நீ ஒன்றும் பண்ணாத, அமைதியா உட்காந்து தானாவே சால்வ் ஆயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக முறை நம்முடைய வாழ்க்கையில் எப்படிதான் நடக்குது, நாங்களா போய் ஏதாச்சும் என்ன செய்யறோம், என்ன கலங்கள் உண்டு பண்ணிடுறோம். அதனால கர்த்தர் சொல்லுகிறவங்க மட்டும் நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தா எப்படிப்பட்ட மதில் சுவர் கூட என்ன செஞ்சிடும், இடிந்து விழுந்துடும். 4வது ஜெபத்துக்கு பதில் வர தடை ஏற்படுகிறது. இந்த இடத்துல தானியேலை குறித்து வாசிக்கிறோம். தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனம் சொல்லுகிறது, தானியேல் ஜெபம் பார்க்கும்போது பதில் வருவதில் ஆவிக்குரிய தடை ஏற்பட்டுச்சு. எத்தனை நாள் தடை ஏற்பட்டுச்சு, யார் கரெக்டா சொல்லுவீங்க? இதுல என்ன இருக்குன்னு கிஃப்ட் மாதிரி கொடுத்துடலாமா? எப்படி பாஸ்? தானியேல் ஜெபம் பண்ணும்போது எத்தனை நாள் பதில் கிடைச்சிச்சு, எத்தனை நாள் தடை உண்டாச்சு, யாருன்னா சொல்றீங்களா? எல்லாத்தையும் தெரியும். அதான் எத்தனை நாள் ஆச்சு? சரி, 21 நாள். வெரி குட், வெரி குட். சரி, யார் சொன்னாங்க கரெக்டா சொன்னாங்க? பாஸ். சரி, பாஸ்டர் கை தட்டலாம். எப்படின்னா காப்பி அடிச்சு சொல்லிடுவோம்ல. அவர் ஜெபம் பண்ண அன்னைக்கே ஆண்டவர் பதில கொடுத்தாரு. ஆனா மனமண்டல இருக்கிற பொல்லாத ஆவிகள் தடை பண்ணுச்சு. ஆகையால மிகாவேல் தேவதூதன் வந்து அந்த ஆவிகளோட போராடி அந்த பதில் கொண்டு வருகிற தேவதூதனை அனுப்பினார். அவ்வளவு நாள் போராட்டம், 21 நாள் கழிச்சு தான் பதில் அந்த இடத்துல வந்தது. சில நேரத்துல பார்க்கும்போது நமக்கு வர வேண்டிய வெளிப்பாடுகள், நமக்கு வர வேண்டிய பதில்கள் அது தாமதமாகும். ஆனாலும் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணோம். 21 நாள் உபவாசம் தீர்மானம் பண்ணிட்டோம்னா என்ன செய்யக்கூடாது, நம்ம 21 நாள் உபவாசம் கம்ப்ளீட் பண்ணணும். 7 நாள் உபவாசம் நம்ம தீர்மானம் பண்ணோம்னா 7 நாள் உபவாசம் கம்ப்ளீட் பண்ணணும். அந்த முடிவுல பார்க்கும்போது நிச்சயமாய் ஆண்டவர் என்ன செய்வாரு, பதிலை கொடுப்பாரு. இன்னைக்கு அநேக பேருடைய ஜெபத்துக்கு பதில் இல்லாமல் இருக்கிறது, அநேக பேருக்கு வெளிப்பாடு இல்லாமல் இருக்கிறது. ஆண்டவரே நாங்க என்ன செய்யணும், அநேக காரியங்களுக்காக 2 முறை 3 முறை ஜெபம் பண்ணி விட்டுறாங்க. ஆனா என்ன செய்யக்கூடாது, விடவே கூடாது. நாம பார்க்கும்போது எலியாவை குறித்து பார்க்கிறோம். எலியா என்ன செய்யறான், கர்மெல் பர்வதத்துல போய் என்ன செய்கிறான், அவன் வந்துட்டு எல்லா விதமான காரியங்களை செய்து அவன் ஜெபம் பண்றான். 7 முறை என்ன செய்கிறான், அவன் ஜெபிக்கும் போதுதான் அந்த கடல்ல இருந்து பார்க்கும்போது உள்ள கையளவு மேல வானத்துல வந்தடையவர். 7 முறை ஜெபம் பண்ணது அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி. 7 முறை ஜெபம் பண்ண பிறகுதான் மழை வந்தது.
ஆகையால ஒரு முறை, 2 முறை, 3 முறை ஜெபம் பண்ணி பதில் வரல சோர்ந்துடாதீங்க. அந்த ஜெபத்துக்கு பதில் வர வரைக்கும் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அந்த காரியத்தை குறித்து சரியான வெளிப்பாடு வருகிற வரைக்கும் தொடர்ந்து ஜெபம் பண்ணணும், தொடர்ந்து ஜெபம் பண்ணணும். நிச்சயமாய் ஆண்டவர் தடைகளை நீக்கி நிச்சயமாய் ஆண்டவர் பதிலை கொடுக்க ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். 5வது தடை பார்க்கிறோம். ஈசாக்கு பார்க்கும்போது உலகத்தில் வாழவே ஒரு தடையா இருந்துச்சு. ஈசாக்கு ரொம்ப நல்ல மனுஷன், யாருக்கும் தீமை செய்ய மாட்டான். அவருடைய திருமண வாழ்க்கையிலிருந்து எல்லா காரியங்களும் ரொம்ப டிசிப்ளினான ஒரு மனுஷன். ஆனா உலகத்துல வாழ்வதற்கே பல விதமான தடைகள் ஏற்படுகிறது பிரியமானவர்களே. ஈசாக்கின் வாழ்க்கையில ஏற்பட்ட தடைகள் பாருங்க பிரியமானவர்களே. ஈசாக்கு முன்னேறுவதற்கு எதிராக பல தடைகள் வந்தது. ஆனால் தேவன் அவரை ஆசீர்வதித்து எல்லா தடைகளையும் கடக்க செய்தார். இதை வேதாகம வசனங்கள் மூலமாக நாம் கண்டுகொள்ள முடியும் பிரியமானவர்களே. பயங்கரமான பொறுமைசாலி, பயங்கரமான ஒரு மெச்சூரிட்டி மைண்டு, பயங்கரமான விட்டு கொடுக்கிற தன்மைகள் எல்லாம் அந்த ஈசாக்குள்ள இருந்துச்சு. அவன் என்ன செய்யறான், மீண்டும் மீண்டுமாய் துறவுகளை தோன்றுகிறான். இது என்னுடையது சொல்லி என்ன செய்யறான், அவனை விரட்டி விட்டுறாங்க. ஆனாலும் என்ன செய்ய அவன் சோர்ந்து போகவே இல்லை பிரியமானவர்களே. சோர்ந்து போகாம தொடர்ந்து என்ன செய்கிறானா, அவன் துறவுகளை வெட்டுகிறான். அந்த இடத்துல பார்க்கும்போது கடைசியா ஒரு துறவை வெட்டும் பொழுது ஆண்டவர் என்ன செய்யறான், அந்த இடத்துல பதிலை கொடுக்கிறாரு. இறுதியில தேவன் அழைத்த வெற்றி பாருங்க. ஈசாக்கு மேலும் ஒரு கிணறை தோண்டினா யாரும் சண்டையிடவில்லை. அதுக்கு ரெகோபோத் என்று சொல்லி பெயர் வைக்கிறான். அதனால ரெகோபோத் என்று சொல்லி பெயர் வைக்கிறான். இப்பொழுது கர்த்தர் எனக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொன்னார். பாடம் இந்த இதுல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னா, பொறுமையோடு கூட இருந்தால் தேவன் என்ன செய்வார், விரிவாக்கும் என்லார்ஜ்மென்ட் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்வார். நம்ம நினைச்ச காரியம் நடக்கலன்னு சொல்லி பதட்டப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது, யாரிடத்துல பறித்து எடுத்துக்கொள்ளணும் பிரயாசப்படக்கூடாது. ஈசாக்கை போல பொறுமையாய் விட்டு கொடுத்து நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு ரெகோபோத் நமக்காக ஆண்டவர் வச்சிருப்பார் பிரியமானவர்களே. ஆகிய முக்கியமான பாடங்கள்ல இருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னா, தடைகள் வந்தாலும் தேவனை நம்ப வேண்டும், பொறுமை முக்கியம், சண்டையை தவிர்த்து முன்னேற வேண்டும். தேவன் சரியான நேரத்தில் விரிவாக்கும் ஒரு என்லார்ஜ்மென்ட் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ரெகோபோத் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, ரெகோபோத் என்பது எபிரேய மொழியில் விரிவான இடம் என்பது அர்த்தம், அல்லது விடுதலை என்பது ஒரு அர்த்தம், வளர்ச்சி என்ற ஒரு அர்த்தம். இதுக்கு 3 விதமான அர்த்தம் காணப்படுகிறது. இப்பொழுது கர்த்தர் எங்களுக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷப்படுகிறார். ரெகோபோத் நம்முடைய வாழ்க்கையில கம்ப்ளீட் பிளஸிங், கம்ப்ளீட் பேக்கேஜ் பிளஸிங் ரெகோபோத் அப்படின்னு சொல்லலாம். ஆகினால உங்களுக்கு அங்க தடை ஏற்படுது, இங்கே தடை ஏற்படுது, இங்கிருந்து விரட்டாங்க, அங்கிருந்து விரட்டாங்க, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ரெகோபோத் வந்து ஆண்டவர் வச்சிருப்பாரு. அந்த இடத்துக்கு நீங்க வரும்போது என்ன நடக்கும்னு சொன்னா ஃபுல் பேக்கேஜ் பிளஸிங் உங்களுக்கு கிடைக்கும். பரவாயில்ல, தடை ஏற்பட்டதும் நல்லதுதான், நம்ம இடம் மாற்றதும் கர்த்தர் நல்லதுதான், கர்த்தர் இதை செய்வதையும் வாழ்க்கையில நல்லதுதான் சொல்லி ரெகோபோத் வரும்போதுதான் நமக்கு என்ன செய்யும் தெரியும். அந்த ரெகோபோத்துக்காக ஆண்டவருடைய சமூகத்துல என்ன செய்யணும், நம்ம காத்திருக்க வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது பிரியமானவர்களே. ஆகையினால இந்த இடத்துல பார்க்கும்போது ஆதியாகமம் 26:2 சொல்லுகிறது, பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவர், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதுக்கு ரெகோபோத் என்று சொல்லி பெயர் வைத்தான். உங்களுடைய வாழ்க்கையில கூட ஒரு ரெகோபோத் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஒரு ஃபுல் பேக்கேஜ் பிளஸிங் கிடைக்கும். ஆண்டவர் அவர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார்னா, பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஒரு பிசினஸ் பண்றீங்களா, ஆண்டவர் கொடுத்த அது பரிபூர்ண ஆசீர்வாதம். ஒரு குடும்ப வாழ்க்கையா, அதுல பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதம். ஊழியமா, அந்த ஊழியத்துல பரிபூர்ணமான ஆசீர்வாதம் இருக்கு. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தோடு அவர் ஒருபோதும் வேதனையை கூட்டவே மாட்டார் பிரியமானவர்களே. ஆகையினால நம்மை தடைகளை தகர்க்கிற நம்ம தேவன் நமக்கு முன்பதாக கடந்து போகிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில எங்க தடை ஏற்படுகிறது, எங்க நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்க, எங்க நீங்க கலங்கி நிற்கிறீங்க, நம்முடைய தடைகளை தகர்ப்பதற்காக தான் சாத்தான் மேல் ஜெயம் கொள்ளும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 வருடங்கள் முன்பதாக இந்த பூமியில அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சிலுவையில என்ன செய்த, ஜீவனை கொடுத்தாரு. அவர் ஜீவனை கொடுத்தாரு. ஆனா அந்த இடத்துல பார்க்கும்போது சாத்தானிடத்துல வெற்றியை பெற்றார் பிரியமானவர்களே.
ஆகையால வசனம் சொல்கிறது, யூதா புத்திரரின் சிங்கமும் தாவீதின் வேருமானவர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. மத்திய கடைசி வசனத்துல சொல்லப்படுகிறது, நீங்க பயப்பட வேண்டாம், இதோ உலகத்தின் முடிவு பரையதோ சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் நான் சொல்றேன். அதனால சின்ன சின்ன தடைகள் ஏற்படும் போது சோர்ந்து போகக்கூடாது. நம்மளை அனலைஸ் பண்ணோம், நான் செஞ்ச பாவத்தினால இப்படி தடை ஏற்படுகிறதா, சாத்தானால தடை ஏற்படுகிறதா, ஜனங்களுடைய எரிச்சல்னால தடை ஏற்படுகிறதா, அல்லது எதனால தடை ஏற்படுகிறது சொல்லி அதை அனலைஸ் பண்ணி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் அந்த தடைகள்லாம் நீக்கி உங்களை அழகா ரெகோபுத்துக்குள்ள நடத்துவாரு. அந்த ரெகோபுத்துக்குள்ள போகும்போது நல்ல குளுமையான ஒரு இடம், நல்ல ஒரு நீரூற்று, நல்ல என்ன செய்கிறது, ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை, ஒரு நல்ல ஒரு சமாதானம், நல்ல ஒரு சந்தோஷப்பிரியமானது சமாதானமான தாமரைகளிலே நீ உன்னை குடியிருக்க பண்ணுவேன் என்று சொன்ன தெய்வன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் எந்தெந்த தடைகள் இருக்கிறதோ நீங்க தடைகளை தாழ்த்தி ஆண்டவரே இந்த தடைகளை நீக்குங்கள் என்று ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நாவிலே பரிசுத்த ஆவியானவர் கடந்து போகிறார். எது உங்களுக்கு மரண வேதனையாய் காணப்படுகிறது, எது உங்களுக்கு பிரச்சனையாய் காணப்படுகிறது, எது வந்த தடைகள் இந்த நாளில் நீக்கும்படிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு ஆசீர்வாதம் கொண்டிருக்கிறார். புராபால சந்தர தூரபால கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு ஆசீர்வாதம் கொண்டிருக்கிறார். உங்களோட வாழ்க்கையில ஒருவேளை நீங்க வேலை செய்கிற இடத்துல ப்ரொமோஷன் தடையா இருக்கா, உங்களோட பிசினஸ்க்கு தடையா இருக்கா, ஊழியர்களுக்கு தடையா இருக்கா, பிள்ளைகளுடைய படிப்புல தடையா இருக்கா, அடுத்த லெவல் போக முடியலையா, திணறி கொண்டிருக்கிறீங்களா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தடைகளை தகர்க்கிற உங்களுக்கு முன்பதாக கடந்து போகும்படி நின்று கொண்டிருக்கிறார். Just we have to submit ourselves. நாம ஆண்டவருடைய சமூகத்துல அர்ப்பணிக்க வேண்டும், அவ்வளவுதான். அர்ப்பணிக்க வேண்டும், அவருடைய சத்தத்தை கேட்கணும், அவ்வளவுதான். மற்ற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரே எங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளை நீக்கி போடுங்க, என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளை நீக்கி போடுங்க. எல்லாரும் உற்சாகமாக பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிற தடைகளை தட்டி ஆண்டவரே எல்லா தடைகளை நீக்கி போடுங்க. ஆண்டவரே கர்த்தாவே பிள்ளைகளுக்கு விரோதமாக சாத்தான் எந்த தடைகள் எல்லாம் வைத்திருக்கிறானோ இயேசுவின் நாமத்தினால் எல்லா தடைகள் உடைக்கப்பட்டு போவதாக. எல்லா தடைகள் முறிக்கப்பட்டு போவதாக, எல்லா கண்ணீர் மாறுவதாக, எல்லா கவலைகள் மாறுவதாக, எல்லா சோர்வு மாறுவதாக, ஒரு உற்சாகம் உண்டாகும் முடிவு இந்த நாளிலே தடைகளை நீக்கப்பட்டு கட்ட பெரிய காரியங்களை நீங்கள் செய்யலப்பா. ரீகாலாபானா சந்தரா தூராபா லீகாராபாலாபா சந்தராபா. அவைக்குரிய வாழ்க்கையில் தடை ஏற்படுகிறதா, எந்த தடையாக இருந்தாலும் ஆண்டவருடைய ஜெபம் பண்ணுங்க, எல்லா தடைகளையும் நீக்கி போட போதுமானவராக இருக்கிறார். அன்பு திரும்பி உள்ள நல்ல ஆண்டவரே உமக்கு கொடானபடி நன்றி சொல்லுகிறோம். ஆனால் நம்முடைய பிள்ளைகள் வரும்பொழுது அநேக ஆண்டவரை கவலைகள் வேதனைகளோடு கூட வந்ததை கர்த்தர் அறிந்திருக்கிறப்பா. அதனால எங்களோடு கூட நீ அப்பா பேசினதுக்காக நன்றி. அநேகருடைய தடைகள் உடைக்கப்பட்டதற்காக நன்றி அப்பா.